ஆடியில எல்லா நகைகளுக்கும் சேதாரத்துல 1% கம்மி. அது மட்டும் இல்ல, உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலாவும் தரும். ரெண்டையும் சேர்த்தா 2% மேல நகை விலையில சேவ் பண்ணுவீங்க. காவிரி நீர் பிரச்சனை குறித்த தமிழ்நாடு அரசின் மனுவை 13ஆம் தேதி விசாரிக்கிறது உச்சநீதிமன்றம். காவிரி நீர் வழக்கில் வரும் 13ஆம் தேதி விசாரணை நடத்துகிறது உச்சநீதிமன்றம். காவிரி ஆணையத்தின் உத்தரவின்படி கர்நாடக அரசு நீரை திறக்கவில்லை என்று தமிழ்நாடு அரசு மனு தாக்கல் செய்திருந்தது. மனுவை விரைந்து விசாரிக்க தமிழ்நாடு அரசின் மூத்த வழக்கறிஞர் CS வைத்தியநாதன் முறையீடு செய்திருந்தார். இந்த நிலையில் வரும் வியாழனன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக உச்சநீதிமன்றம் உறுதியளித்திருக்கிறது. 26.954 TMC நிலுவை நீரை காவிரியில் திறக்க வேண்டும். காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்ட நீரை தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டும். கர்நாடக அரசுக்கு இது தொடர்பாக உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று கோரி தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறது. இந்த வழக்கு வரும் 13ஆம் தேதி விசாரணைக்கு வருகிறது. வரும் வியாழக்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக உச்சநீதிமன்றம் உறுதியளித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். காவிரி ஆணையத்தின் உத்தரவின்படி கர்நாடக அரசு நீரை திறக்கவில்லை என்று தமிழ்நாடு அரசு மனு தாக்கல் செய்திருக்கிறது. இந்த மனு வரும் 13ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று உச்சநீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. காவிரியில் தமிழ்நாட்டுக்கு உரிய பங்கு நீரை தொடர்ந்து விடுவிக்காமல் கர்நாடக அரசு மறுத்து வந்தது. இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக காவிரி நதிநீர் ஆணையம் ஒரு உத்தரவை கர்நாடக அரசுக்கு பிறப்பித்தது. அந்த உத்தரவும் பின்பற்றப்படவில்லை என்று கூறி தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தை அணுகியிருக்கிறது. ஆடி மாதத்தில் வாங்கும் தங்கம் மகாலட்சுமியின் அருளை வீட்டிற்கு வரவேற்கும் மங்களத்தின் அடையாளம். இந்த ஆடியை லலிதா ஜுவல்லரியின் பொன்னான ஆடி ஆஃபரோடு கொண்டாடுங்கள்.